gentlemen, welcome. நிறைய மெம்பர்ஸ் குவேரிஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குவேரிஸை வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் தான் இந்த ஒரு லைவ் செஷன் எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இதான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எப்போ பேன் அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய குவேரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியலன்னு இது ஒரு லைவ் செஷன் போட்டு எல்லா டவுட்ஸையும் இங்கே கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஐடிஆர் பொறுத்த வரைக்கும் ரன்னிங் இயருக்கு தான் நம்ம ஐடிஆர் பண்ண போறோம். ரன்னிங் இயர் இன் சென்ஸ் இப்போ கரண்டா போயின்னு இருக்கிற இப்போ டிசம்பர் வரைக்கும் மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு. வர போற 3 months இன்னும் 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐடிஆர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐடிஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் ஃபுல்லா மார்ச்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்ன வந்து ஐடிஆர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க, நாங்க எப்பயோ மெசேஜ் பண்றோம், இன்னும் ஐடிஆர் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐடிஆர் இஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 23-24, அதான் ரன்னிங் ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லும் போது ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்கும், மார்ச்ல முடியும். ஸோ இந்த ரன்னிங் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இஸ் இதான் ரன்னிங் இப்போ நடைமுறையில இருக்கிறது அந்த ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச்ல தான் முடியும். ஸோ மார்ச் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வருஷத்துல நீங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஐடிஆர் நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ ஐடிஆர் சம்பந்தமா யார் யாரெல்லாம் குவேரி ரைஸ் பண்றீங்களோ அது நீங்க சுத்தமா இப்போதைக்கு எதுவுமே டென்ஷன் எடுக்க வேணாம். உங்களோட லிஸ்ட் எல்லாமே எங்ககிட்ட வந்துச்சு. ஸோ மார்ச் 23 அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மார்ச் 2024 அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நாங்களே எங்க சைட்ல இருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், ஏன்னா அதுல தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் தேவைப்படும். ஸோ இப்போல இருந்து நாங்க டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க எதுவுமே எடுத்து கொடுக்க முடியாது, பிகாஸ் 2024 மார்ச் ஒன்றும் முடியல. ஸோ ஐடிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே இப்போதைக்கு மெசேஜ் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ மெசேஜ் பண்ணாலும் இப்போ நான் லைவ்ல கொடுக்குற ரிப்ளை தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ ஐடிஆர் கிளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம போக போறது பேன் அப்ளிகேஷன் நிறைய வந்துருது. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் வைஸ் ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பேட்ச்லயும் நிறைய பேருக்கு இஷ்யூ வந்தது. ஒரு பேட்ச்ல நாங்க 50 மெம்பர்ஸ் வச்சிருந்தோம். 50ல ஆல்மோஸ்ட் 30 மெம்பர்ஸ் வந்து கால் எடுக்கல. கால் எடுத்தாங்கன்னா ஓடிபி கொடுக்க முடியல. கால் எடுத்துட்டாங்க, ஓடிபிக்காகவும் ரெடியா இருக்காங்க, பட் நம்பர் மிஸ் மேட்ச் இருக்குது. காலையில கால் பண்ணா ஈவினிங் தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் மேபி அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க, அந்த டைம்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன நாங்க பிளான் பண்ணிருக்கோம்னா, நாங்க இந்த மாதிரி பேட்ச் வைஸ் போடாம டைரக்டாவே இனிமேட்ல இருந்து நாங்க ஃபோன் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க உடனடியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்க ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போதைக்கு ஃபோன் பண்ணலான்னு இருக்கோம். ஃபோனும் நீங்க யாருமே மெசேஜ் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஃபோன் வருமோ அது மாதிரிலாம் பயப்படவே தேவையில்லை. எங்கிட்ட கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துருக்குது. அந்த லிஸ்ட் பேசிஸ்ல நாங்க ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணினே இருக்கோம். இது இல்லாம இப்போ பேன்லயும் 2 விதமான பேன் இருக்கு. ஒன்னு வந்து மேஜர் பேன், ஒன்னு வந்து மைனர் பேன். ஸோ மைனர் பேனுக்கு நாங்க டீடைல்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மைனர் பேன் வந்து நம்ம ஜெனரலி ஆன்லைன் மூவ் பண்ண முடியல. ரீசன்ட் என்எஸ்டிஎல் சொல்றது அதான் பேனோட போர்ட்டல் NSDL. அந்த பேன் போர்ட்டல் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. பேன் அப்ளிகேஷன் மைனர் பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்லி மேனுவலாவே ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் இப்போ மேஜர்லயும் சில விஷயம் இருக்குது, அது நம்ம முன்னாடி போக நான் வந்து உங்களுக்கு அது மேஜர்ல என்னென்ன இஷ்யூ அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். பட் பேன் பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் மைனர் பேன் எல்லாமே மேனுவல் அப்ளிகேஷன், எந்த விதமான குவேரி இல்லாம நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எப்படி அந்த வீடியோல எல்லாம் போட்டோ ஓட்டிட்டு சைன் பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ண சொல்லிடுறாங்களோ அதே மாதிரி கொரியர் பண்ணிடுங்க. கொரியர் பண்ணிட்டு அந்த ஸ்பீட் போர்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இல்லைன்னா கொரியர் ட்ராக்கிங் நம்பர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வச்சிடுங்க. ஸோ பேன் அப்ளிகேஷன் உங்க கையில வந்தோடனே அதுக்கு நெக்ஸ்ட் டே நாங்கள் அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்ளிகேஷன் மூவ் பண்ணோடனே 7th to 8th டேல உங்களுக்கு வந்து வீட்டுல பேன் வந்துடும். ஸோ மைனர் பேன் பொறுத்த வரைக்கும் இதான் கன்க்ளூஷன். ஸோ நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிப்ளை இதான் கிடைக்க போகுது. நீங்க டைரக்ட்லி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைன் பண்ணிட்டு ஃபாதர் மதர் கார்டியன் யார் சைன் பண்றாங்களோ அவங்களோட ஆதார், மைனரோட ஆதார் மட்டும் நீங்க அட்டாச் பண்ணிட்டு நீங்க கொரியர்
பண்ணிடுங்க, எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம். அதனால ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுத்துட்டோம் உங்களுக்கு. இப்போ அடுத்தது மேஜர் ஃபேமிலி. இப்போ மேஜர் ஃபேமிலி ரெண்டு விதமா இஷ்யூ வருது. என்ன இஷ்யூனா, இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ்ல சில பேருக்கு ஆதார் மூலமா கம்ப்ளீட்லி பேன் அப்ளை ஆயிடுச்சு, இ பேனும் வந்துடுச்சு. பட் சில பேருக்கு எல்லாமே கரெக்டா இருந்தும் பேன் அப்ளிகேஷன் ஆதார்ல ரிஜெக்ட் ஆயிடுது. அது என்ன காரணம்னா, சில பேருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆதார்ல இப்போ பேர், இப்போ லெட்ஸே என் பேர் வந்து ஆனந்த். ஆனந்த் என்னோட இனிஷியல், எங்க அப்பா பேர் வந்து அரவிந்த் இருக்குன்னா ஆனந்த் ஏன்னு இருக்கும். என்னோட ஆதார்ல ஆனந்த் ஏன்னு பேர் போட்டிருக்கோம். பட் பேன் வந்து சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. நம்ம டைரக்ட்லி வெறும் சிங்கிள் டிஜிட், ஐ மீன் சிங்கிள் இனிஷியல வந்து ஒரு நேமா போட முடியாது. இப்போ நான் என்னோட பேன் அப்ளிகேஷன்ல நான் பேர் போடணும்னா ஆனந்த் அரவிந்த் தான் ஃபுல் நேம் போட முடியும். பட் ஆதார்ல ஆனந்த் ஏ மட்டும் இருக்கிறதுனால நிறைய மிஸ்மேட்ச் வருதுன்னா அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பேன்ல வந்து பேனோட டேட்டா பேஸ்ல ஆனந்த் அரவிந்த்னு இருக்குது, பட் ஆதாரோட டேட்டா பேஸ்ல ஆனந்த் ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆயிடுது, லாஸ்ட்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஆதார் ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ செகண்ட் அட்வைஸ் நாங்க என்ன கொடுக்குறோம்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆதார்ல சிங்கிள் டிஜிட் இனிஷியல் இருக்குது அவங்களும் ப்ரிஃபரபிளி மேனுவலா பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிடும். மற்றவங்க கேஸ், இப்போ மற்ற கேஸ்ல ரெண்டு வேர்டும் சரியா இருக்கு. இப்போ ஆனந்த் அரவிந்த் பேர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்லேயே பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் we have applied for 20 மெம்பர்ஸ்க்கு பேன் அப்ளை பண்ணோம். 20 மெம்பர்ஸ்க்கும் நேம் கரெக்டா இருந்தது. ஒன்னு சிங்கிள் நேமா இருந்தது, இல்ல டபுள் நேமா ப்ராப்பரா இருந்தது, மேட்ச் ஆயிடுச்சு. அதை வச்சு நாங்க மூவ் பண்ணிட்டோம். இப்போ சில பேர் இன்னொரு query இன்னைக்கு ரைஸ் பண்ணாங்க. நான் எல்லாம் இப்போ 3 மாசம் முன்னாடி தான் ஆதார் வாங்கினேன், எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சரியா தான் இருக்குமே. ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி ரீசன். இந்த ரீசன் தான் எல்லாமே சரியா இருந்து இனிஷியல்னு இருக்கிறதுனால அது வந்து ஆதார்ல ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த சிங்கிள் டிஜிட் இனிஷியல்ஸ் இருக்கவங்க மேனுவலா போனீங்கன்னா ப்ராசஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். இல்ல நான் ஆதார் அப்டேட் பண்ணிடுறேன், என்னோட அப்பா பேர் வந்து ஃபுல்லா சேர்த்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போட வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ query இன்னும் ரைஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் எஸ்பிஐல பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்னும் பெண்டிங்னே காமிக்குது, என்னோட கேஸ் எப்போ நீங்க எடுப்பீங்க? ஸோ ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். எஸ்பிஐ வந்து எங்களுக்கு பேட்ச் வைஸ் டேட்டா அனுப்பும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 10th டிசம்பருக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாவை தான் இப்போதைக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ சில பேர் 11th 12th அதுக்கு 10th அப்புறம் அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எஸ்பிஐ போர்ட்டல்ல பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிக்கும். பெண்டிங்னா அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க, பட் அவங்களோட டேட்டா ஒன்றும் எஸ்பிஓ கிட்டே இருக்குது, எங்களுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணல. ஸோ பெண்டிங் இருக்கிறவங்களும் அவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் எங்களோட டேட்டா பேஸ் சர்ச் பண்ணுவோம். உங்களோட எஸ்பிஓ ஐடியும் எங்ககிட்ட இருக்காது, உங்க நேமும் இருக்காது, உங்களோட நம்பரும் எங்ககிட்ட இருக்காது. ஸோ அந்த காரணத்துல நாங்கள் என்ன மெசேஜ் பண்ணோம்னா, we are not received, இன்னும் அந்த டேட்டா உங்களோட டேட்டா பேஸ் எங்களுக்கு வரல, ஸோ நீங்க ஒன்றும் வெயிட் பண்ணுங்க தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கும் நீங்க எதுவுமே டென்ஷன் எடுக்க வேண்டாம். செகண்ட் பேட்ச் எனிவே இந்த மந்த் எண்ட்ல எங்க செகண்ட் பேட்ச் கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் பேட்ச் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா வில் பி ப்ரொசீடிங் ஃபார் அந்த பேன் அப்ளிகேஷன் பண்றதுலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரில இருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ பிஃபோர் மெசேஜிங், எங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி இது மாதிரி எங்களுக்கு எப்போ ப்ராசஸ் ஆகணும் ஒரு தடவை நீங்க பாத்துறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்களா செகண்ட் பேட்ச்ல இருக்கீங்களா? ஸோ செகண்ட் பேட்ச்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்ல காமிக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம எனிவே கேசஸ் டேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். அது போய் ஜனவரி 20th எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பிளான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னோட பேன் வந்து நான் இப்போதைக்கு இருக்கிற அட்ரஸ்க்கு டெலிவர் ஆகுமா இல்ல என்னோட ஆதார் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்க்கு டெலிவர் ஆகுமா சில கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ஸோ பேன் எலக்ட்ரானிக்லி அப்ளை பண்ணா ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல், ஆதார் ரெஜிஸ்டர்டு அட்ரஸுக்கு தான் டெலிவர் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக்கோட மெயின் மோட்டோவே அதான். ஆதார் மூலமாவே கம்ப்ளீட்லி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்லி மூவ் பண்றது எல்லாமே ஆதாரோட அட்ரஸுக்கு தான் டெலிவர் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு ஆதார்ல இருக்கிற அட்ரஸ்ல நான் முன்னாடி இருந்த இப்ப நான் புது அட்ரஸ்ல இருக்கிறேன்னா அவங்களும் எல்லாமே மேனுவல் அப்ளிகேஷன்ல தான் மூவ் பண்ணணும். இல்ல எனக்கு மேனுவல் அப்ளிகேஷன் மூவ் பண்ண வேணாம்னா நீங்க உங்க ஆதார்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணிடுங்க. அட்ரஸ் அப்டேட் பண்ணக்கப்புறம் நீங்க வேணா திரும்பி ரீஅப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை இன் சென்ஸ் இப்போதைக்கு அப்ளை பண்ண வேணாம்னு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் இது மாதிரி என்னோட ஆதார் அட்ரஸ் அப்டேட் பண்ண
பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நாங்க நிறுத்தி வைப்போம். ஸோ நீங்க எப்போ உங்களோட ஆதார் அட்ரஸ் அப்டேட் ஆயிடுதோ அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஸோ அது பிரகாரமா நாங்க வந்து பேன் அப்ளை பண்ணிடுவோம். அடுத்த கொஸ்டின் என்ன ரைஸ் பண்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு மைனர் பேன் ஹோல்ட் பண்ணி நிற்கிறேன், எனக்கு இப்போ மேஜர் பேன் தேவைப்படுது. ஸோ மைனர் பேனுக்கும் மைனர் பேன் இப்போ என்கிட்ட இருக்குது, எனக்கு மேஜர் பேன் இது புதுசா வருமா? அது மாதிரி கிடையாது. ஸோ மைனர் பேனே திரும்பி நீங்க ரீஅப்ளை பண்ணிட்டு ஒரு அதே பேன் நம்பர் தான் வித் போட்டோவோட வரும். ஸோ மைனர் பேன் பார்த்தீங்கன்னா ஜெனரலி மைனர்னு எழுதி வரும். இப்போ அதே பேன் நீங்க பிகாஸ் நீங்க மேஜர் ஆயிட்டீங்க, அதே பேனை தான் நாங்க திரும்பி ரீஅப்ளை பண்ணிட்டு ரீபிரிண்ட்னு சொல்லுவாங்க, ரீபிரிண்ட் ரீகரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுல அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அதே பேன் நம்பர் தான், பட் மேஜரோட பேன் கார்டு மாடல்ல வரும், அவ்வளவுதான். பட் பேன் நம்பர் எதுவுமே மாற போறது கிடையாது, உங்க டேட் ஆஃப் பர்த் அதுல எதுவும் மாற போறது கிடையாது. ஸோ மைனர் பேன் ஹோல்ட் பண்றவங்க திரும்பி அதே பேனை தான் ரீஅப்ளை பண்ண போறாங்க. ஸோ அந்த புது பேன் கார்டு மட்டும் உங்களோட அட்ரஸ்க்கு டெலிவர் ஆயிடும். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நாங்க காண்டாக்ட் பண்ணும்போது தெரிய வந்தது, அவங்க நம்பர்லாம் சரியா கொடுத்திருக்காங்க, பட் ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பர் ஒண்ணு, அந்த மொபைல் நம்பர் ஆஃப்ல இருக்குது, அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வர முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குது. அந்த மொபைல் நம்பர் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்தாங்க, இப்போ அந்த மொபைல் நம்பர் அவங்க கையில இல்ல. அந்த மாதிரி கேஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் ப்ரொசீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூவ் பண்ணணும்னா ஆதார்ல இருக்க மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும், அதுலதான் ஓடிபி வரும், ஓடிபி வந்தாதான் அது ப்ரொசீடே பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் ஆதார்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி நாங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாம வச்சிருக்கோம், எங்ககிட்ட மொபைல் நம்பர் இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கையில இருக்க மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணிடுங்க. இல்ல எங்ககிட்ட ஆதார் சேவை மையம் அது மாதிரி இல்ல, இப்போதைக்கு நாங்க சேஞ்சஸ் பண்ண முடியாது, நான் வெளியூர்ல இருக்கிறேன், இப்போ என்னால பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்க மேனுவலாவும் ப்ரொசீட் பண்ணலாம். மேனுவல் அப்ளிகேஷன் எப்படி நாங்க வீடியோ காமிச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்க போட்டோ ஒட்டிட்டு உங்களோட ஆதாரோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிட்டு எங்களை 4 இடத்துலயும் பிளாக் பென்ல மட்டும் சைன் பண்ணிட்டு நீங்க அப்படியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க இங்க மேனுவலா ப்ரொசீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எல்லா மேனுவல் அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண போறோம். மேனுவல் அப்ளிகேஷன் மைனரா இருக்கட்டும் மேஜரா இருக்கட்டும், அது ப்ராசஸ் வந்து சேம் தான். பிரிண்ட் அவுட் எடுக்கணும், 2 போட்டோ அட்டாச் பண்ணணும், ஒரு போட்டோக்கு ஹாஃப் சைன், ஒரு போட்டோ கீழே சைன், லெஃப்ட் சைடு மார்ஜின் வெளியில சைன், நெக்ஸ்ட் பேஜ்க்கு கீழே ஒரு பிளாக் சைன், டோட்டல் 4 சைனும் பிளாக் பென்ல தான் பண்ண போறோம். எல்லா மேனுவல் அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. யாரெல்லாம் மேனுவல் அப்ளிகேஷன் அப்ளை பண்றீங்களோ மறக்காம அவங்களோட ஆதாரோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பேர் வந்து பேட்ச் ஏபில இருந்தது, பட் எனக்கு எந்த காலும் வரல, கம்யூனிகேஷனும் வரல. இது வந்து மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் அந்த 20 இல்ல 10 கேசஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்க ட்ரை பண்ணோம், ஆல்மோஸ்ட் 30-40 மெம்பர்ஸ் கால் பண்ணோம், அதுல முக்காவாசி பேர் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இந்த ஐடியா நாங்க ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இனிமேட்ல இருந்து பேட்ச் பி மறந்துடுங்க. ஸோ வாட் எவர் இஸ் தேர், இப்போ நாங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் நாங்கள் டைரக்ட்லி கால் தான் பண்ண போகிறோம். ஏன்னா பேட்ச் வைஸ் போனாலும் உங்களோட அவைலபிலிட்டி இருக்குமா இருக்காது எங்களுக்கு அது எக்ஸாக்டா தெரிய மாட்டேங்குது. ஸோ டைரக்ட்லி கால் பண்ணி கேட்டுடுவோம், எப்போ நீங்கள் அவைலபிள் சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த டைம்ல கால் பண்ணுவோம். எங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ப்ரிஃபரபிள் டைம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து உங்க 7க்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேன் அப்ளிகேஷன் அந்த நாள் ப்ராசஸ் ஆயிடும். இல்ல 7க்கு அப்புறம் தான் அவைலபிள், நாளைக்கு மார்னிங் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க மார்னிங் ஸ்லாட்டா உங்களுக்கு நாங்க அவைலபிள் பண்ணிடுவோம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து பேனோட கரெக்ஷனுக்காக அப்ளை பண்ணிருக்கேன், அதெல்லாம் எப்போ டேக்அப் பண்ணுவீங்க? பேன் கரெக்ஷன் கேசஸும் கரெக்ஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கரெக்ஷன் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அது நாங்க பர்சனலா யாரெல்லாம் கரெக்ஷன் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க கால் பண்ணிட்டு சொல்லிடுவோம். ஸோ சில பேர் நேம் கரெக்ஷனுக்காக பண்ணிருப்பாங்க, சில பேர் ஃபாதர் நேம் கரெக்ஷன் இருக்கும், சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் பேன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் நேம் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது தகுந்த ப்ரூஃப் நாங்கள் உங்ககிட்ட கேட்போம். ஸோ பேன் கரெக்ஷன் அப்ளிகேஷன் நாங்கள் சைட் பை சைட் டேக்அப் பண்ணின்னு இருக்கோம். நீங்க பேனிக் ஆக வேணாம், ரிலாக்ஸா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கம்ப்ளீட்லி சர்வீஸ் கொடுப்போம். எங்களோட மெயின் மோட்டோவே அதான்,
நாங்க சீக்கிரம் செஞ்சுட்டு குவாலிட்டியை நாங்க டிமினிஷ் பண்ணக்கூடாது. குவாலிட்டியா இருக்கணும் சர்வீஸ். நீங்க ஒரு தடவை எங்ககிட்ட பேன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் அந்த பேன் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கக்கூடாதுதான் ஸ்லோ பை ஸ்லோ நாங்க ஒன்னொன்னா பண்ணின்னு இருக்கோம். குவாலிட்டி தான் மெயின் இஷ்யூ, மெயின் கன்சர்னா இருக்குது. ஸ்லோவா ஆனாலும் குவாலிட்டி எங்களுக்கு இஷ்யூ ஆகக்கூடாது. ஸோ பேன் கரெக்ஷன் அப்ளிகேஷனும் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு உங்களோட கரெக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் பேன் கரெக்ஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிடுவோம். எல்லாரோட பேன் அப்ளிகேஷனும் மேக்ஸிமம் பை ஜனவரி 20th 2024 ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கட்டும், செகண்ட் பேட்ச் இருக்கட்டும், எல்லாரோட பேன் அப்ளிகேஷனும் அந்த தேதி வரைக்கும் முடிச்சிடுவோம். ஸோ என்னோட 20th அப்புறம் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் கேஸ் டேக்அப் ஆகலைன்னா நீங்க 21st ஜனவரி 21st நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல காலும் பண்ணுங்க. நான் இது மாதிரி அப்ளை பண்ணேன் சார், பட் ஸ்டில் என்னோட பேன் அப்ளிகேஷன் எதுவுமே டேக்அப் ஆகல. அப்போ நாங்க செக் பண்ணிடுவோம் ஏதோ விட்டு போயிடுச்சா எங்களால. 99% அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. பட் ஹியூமனா இருக்கும், எரரா வருது. அது வந்து ஒரு ஜென்ரல் தான், யூஸ்வலா எரர் வரும் தான், ஹியூமன் தான். ஸோ 1% சான்சஸ்ல 2-3 பேரோட பேன் விட்டு போயிருக்கலாம். அவங்க வேணா நீங்க ஜனவரி 20th அப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மீன் டைம் எல்லாரும் நாங்களே ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த பேன் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். இந்த பேன் ரிலேட்டட் ஆல்மோஸ்ட் எல்லா பேரையும் டேக்அப் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பிரீஃப் அப் பண்ணிடுறேன். மைனர் பேன் பொறுத்த வரைக்கும் மேனுவலா தான் போகணும். ஆதார்ல யாருக்கும் சிங்கிள் டிஜிட் இருக்குது, இனிஷியல் ஆனந்த் ஏ இருந்ததுன்னா அந்த மாதிரி கேசஸ்ல ஆதார் ரிஜெக்ட் ஆயிடுது. ஆதார் பேன் அப்ளிகேஷன் மிஸ்மேட்ச் ஆகுறதுனால அந்த மாதிரி கேசஸ்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ அவங்களும் எங்களோட சஜஷன், டோன்ட் வெயிட், நீங்க வந்து டைரக்டாவே மேனுவல் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணிடுங்க. நான் மைனர் பேன் ஹோல்ட் பண்ணிட்டு மேஜர் பேன் தாங்கன்னா சேம் அந்த மைனர் பேன் நாங்க ரீஅப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு மேஜர் பேன் கார்டு ரெடி பண்ணி கொடுப்போம். ஆதார் மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணாத, மொபைல் நம்பர் லிங்க் இருக்கா இல்லாதவங்க ஆதார்ல மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிடுங்க. இப்போ பேட்ச் ஏ பேட்ச் பி எதுவும் கிடையாது, டோட்டலி நியூ ப்ராசஸ். எல்லாரையும் நாங்களே எங்க சைட்ல இருந்து ஃபோன் வரும். நான் எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வரும் அந்த நம்பர் நான் எங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் மெசேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். அந்த நம்பருக்கு நீங்க தயவு செய்து மெசேஜ் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாலும் ரிப்ளை வராது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நாங்க இப்போ டைரக்டாவே கனெக்ட் பண்ண போறோம். ஃபோன் பண்ணும், ஃபோன்லயே எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுவோம். பட் இது ஒரே ஒரு கன்சர்ன் என்ன, நாங்க போன்ல ஓடிபி மட்டும் வாங்க மாட்டோம். இது நீங்க திரும்பியும் கிளியரா கேட்டுடுங்க. நாங்க போன்ல ஓடிபி வாங்க மாட்டோம். எங்களோட ஓடிபி சர்வீஸ் எல்லாமே, ஓடிபி யாரோ உங்ககிட்ட கேட்டாங்கனாலும் நீங்க எங்களோட ஒபிஷியல் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் அனுப்பணும். நீங்க போன்ல யாருக்குமே ஓடிபி சொல்லக்கூடாது. எங்களோட ஒபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த நம்பருக்கு மட்டும் தான் ஓடிபி அனுப்பணும். நாங்க போன் பண்ணாலும் யாரோ எங்க ஒபிஷியலும் போன்ல ஓடிபி சொல்லுங்க சொன்னாலும் நீங்க வந்து போன்ல ஓடிபி சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க இது மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றோம், நீங்க அங்கிருந்து எடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்ல மட்டும்தான் எல்லா விதமான ஓடிபியும் நீங்க டைப் பண்ணிட்டு அனுப்பணும். போன்ல எந்த விதமான ஓடிபியும் நீங்க சொல்லக்கூடாது. இந்த விஷயம் நீங்க ஞாபகமா வைங்க. பேன் கரெக்ஷன் அப்ளிகேஷன் நாங்க திரும்ப ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்க மெசேஜ் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட கேசஸ் வந்து நாங்க லைன் பை லைன் டேக்அப் பண்ணிடுவோம். செகண்ட் பேட்ச் விச் 10th டிசம்பருக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க 31st டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு டெலிகிராம் ஆக்சஸ்லாம் கிடைச்சிச்சு, வாட்ஸ்அப் ஆக்சஸும் கிடைச்சிச்சு. பட் ஸ்டில் எங்ககிட்ட டேட்டா இல்லாதனால நாங்க வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எந்த விதமான ஹெல்ப் செய்ய முடியாது. நீங்க 31st டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 31st டிசம்பருக்கு அப்புறம் எங்ககிட்ட டேட்டா வந்துடும். அதை பேஸ் பண்ணி நான் உங்களை ஃபாலோ பண்ணி. ஸோ ஐடிஆர் பத்தி புரிஞ்சிச்சு. ஐடிஆர் வில் பி டேக்கன் அப் மார்ச் 2024 அப்புறம் தான் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நீங்க ஐடிஆர் சம்பந்தமான எந்த குவேரி கேட்டாலும் அதுக்கு நாங்க ஆன்சர் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இயர் முடிவே இல்லை, ஐடிஆர் சம்பந்தமான குவேரி இப்போதைக்கு எதுவுமே போடாதீங்க. மார்ச் எண்ட்ல நாங்களே ஃபாலோ பண்ணோம். இது மாதிரி நீங்க ஐடிஆர் அப்ளை பண்ணிருக்கீங்க, இந்த டேட்டாலாம் ரெடி பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல நீங்க டேட்டா அனுப்ப ஆரம்பிக்கலாம். இப்போ பேன் சம்பந்தமா எல்லா பாயிண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டோம், ஐடிஆர் சம்பந்தமான பாயிண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். சில பேர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தனையும் நம்ம வர 31st எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிடும். ஜிஎஸ்டிக்கு ஒரு தனி டீம் வச்சிருக்கோம். அந்த டீம் உங்களுக்கு செப்பரேட்டா ஃபாலோ பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும். ஏன்னா ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ரொம்ப பெருசு, நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால பிளஸ் ஆஃபீஸர் ஒவ்வொரு டீட்டெயிலும் கிளியரா பாக்குறதுனால ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எங்க செப்பரேட் டீமும் அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா ஃபாலோ பண்ணும்.
நீங்க ஜிஎஸ்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களும் ரிலாக்ஸா உட்காரலாம். உங்களுக்கு 31 டிசம்பருக்குள்ள நாங்க அஷூரன்ஸ் கொடுப்போம். உங்களோட அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்ல என்னென்னலாம் குவேரி பார்த்துருக்கோமோ இந்த குவேரி எல்லாமே எங்களால் எவ்வளோ முடியுதோ நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலும் குவேரி வரலாம். அந்த குவேரி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இந்த இந்த இப்போ இன்னைக்கு ஆன்சர் பண்ணாத கேஸ்ல அந்த மாதிரி குவேரி இருந்துச்சுன்னா அதை 100% போஸ்ட் பண்ணுங்க. அது வந்து எங்க டீம் டேக்அப் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு லைவ் நாங்க இதே மாதிரி ஒரு லைவ் போவோம். அந்த செகண்ட் லைவ்ல மற்ற குவேரிஸ்லாம் ரிசால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஹோப் எவ்ரி ஒன்க்கு எல்லாருக்கும் இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்க டெலிகிராம் சேனல்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எல்லா விதமான அப்டேட்ஸும் எங்க டெலிகிராம் சேனல்ல தான் போஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும்னு நாங்க ஒரு போஸ்ட் இங்கிலீஷ்ல போடுறோம், ஒரு போஸ்ட் வந்து தமிழ்லயும் போடுறோம். ஸோ தட் சுத்தமா யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. என்ன நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது எல்லாருக்குமே கிளியரா போற மாதிரி இருக்கும். சில கேசஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜும் போடுவோம். வாய்ஸ் மெசேஜ்லயும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காதுன்னா நாங்க வீடியோவும் அது மாதிரி டேக்கப் பண்ணிட்டு போடுறோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல ஓடிபிக்காக மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் எங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் பண்ணாலே எங்களாலையும் ப்ராசஸ் ஸ்மூதா முடிக்க முடியும். உங்களோட சர்வீஸும் நாங்க இன்னும் பெட்டரா உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு குவாலிட்டி பேஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ எந்த விதமான குவேரி இருந்தா நீங்க இதை இப்போ ஆன்சர் பண்ணதை விட வேற ஏதாவது குவேரி இருந்தா நீங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. பியாண்ட் டீம் உங்களுக்கு 100% சர்வீஸ் கொடுக்கறது தயாரா இருக்கும். இப்போ இந்த லைவ் செஷனை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கோம். க்ளோஸ் பண்றோம் பிகாஸ் ஆல் த குவரிஸ் ஆர் ஆன்சர்ட். தேங்க்யூ all the members.